Sir, good morning, sir. Sir, good morning, sir. Good morning. Students, good morning. Good morning, sir. Good morning, sir. Morning. AC முடிச்சிட்டுமா டிரான்ஸ்ஃபார்மர் Transformer size pattern, sir. Transformer set up to set down pattern, sir. அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ NS by NP பார்த்தோமா? Yes, sir. Yes, sir. இதுல இருக்கிறது எல்லாமே கரண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு ரெசிப்ரோக்கலா இருக்கும். அதனால I primary divided by I secondary is equal to இது மற்றது எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். E primary இது ரெசிப்ரோக்கல் is equal to NS by NP. ஓகே, ஒரு கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். கொஸ்டின் சால்வ் பண்ணுமா இல்ல தானே? No, sir. A power transmission feeds input power of 2300 volts to step down transformer. A power transfer line feeds input power of 2300 volt to a step down transformer with the primary winding of 4000 turns. What should be the number of turns in the secondary? In the secondary, in order to get output power of output power of 230. இத புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதாப்பா? Input power கொடுத்துருக்காங்க sir. அப்புறம் வேற Number of turns கொடுத்திருக்காங்க. ஒரு மின்மாற்றியில நல்லா பாருங்க,
தமிழ்ல புரியல பாரு. இது ஒரு மின்மாற்றியில ஒரு இன்புட் ஒரு ஓகேவா? உள்ளீடு திறன் வந்து 2300 வோல்ட் கொடுக்கப்படுகிறது. அது மின் இறக்கியின் மூலமாக அந்த மின் இறக்கியின் மூலமாக நம்ப வந்து 230 வோல்ட்டா மாற்றும் பொழுது, அதுல வந்து எத்தன டர்ன்ஸு? முதன்மை சுற்றுல 4000 டர்ன்ஸ் இருக்கு. அப்ப துணை சுற்றுல எத்தன சுற்றுகள் இருக்கணும்னு கேட்குறாங்க. அப்ப 2300 வோல்ட் மின் மி மின் எதுல எதுல இணைக்கப்பட்டிருக்கு? எதுல இணைக்கப்பட்டிருக்கு? மின்மாற்றியுடன் மின் இறக்கில இது இணைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து முதன்மை சுற்று வந்து எவ்வளவு குடுத்திருக்காங்க? நீங்களே சொல்லுங்க. 4000 4000 வோல்ட் குடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இன்புட் வோல்டேஜ் நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. இப்ப நான் அப்படியே இப்படி எடுத்துக்கிறேன். V1 is equal to எவ்வளவு குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 2300ங்க சார். 2300 வோல்ட் குடுத்திருக்காங்க. அடுத்தது N1 is equal to 4000 சார். 4000 V2 வந்து 230ங்க சார். V2 N2 என்னன்னு கேக்குறாங்க சார். 230 வோல்ட் N2 என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த Vக்கும் Nக்கும் என்ன ரிலேஷன்? Vனா E. ஓகேவா? Vக்கும் Nக்கும் என்ன ரிலேஷன்? ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆமா தானே? கரண்ட் மட்டும் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்டைரக்ட்லி என்ன என்ன சொன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தலைகீழா இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? நேர்த்தகவல் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? V1 சொல்லுங்க போலாம். V1 by V2 is equal to N1 by N2 சார். N1 by N2. ஏன்னா இந்த கான்செப்ட் வச்சுட்டு தான் நம்ம ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுவோம். அப்ப இங்க Vயும் N பத்தி தான் பேசியிருக்காங்க. அப்ப Vக்கும் Nக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னு சொன்னா நேர்த்தகவல். ஓகே. இப்ப நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? N2 கண்டுபிடிக்கணும். அப்ப சொல்லுங்க போலாம். N2 is equal to நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? V2 by V1 into N1 பாருங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? எஸ் சார். N2 இங்க எடுத்துட்டு போயிட்டேன். இது ரெசிப்ரோக்கலா மாத்திட்டேன். அப்ப இன்டு N1. ஓகே. சொல்லுங்க. V2 எவ்வளவு இருக்கு பாருங்க. 4000 டர்ன்ஸ். V1 சாரி 230 வரும் சார். 230. சொல்லுங்க. V1 இப்ப 2300 சார். இன்ட்டு 4000. 4000. சொல்லுங்க போலாம். இந்த சைபர் கேன்சல் ஆயிடும். அப்ப இது என்ன ஆயிடும்? இருக்கும் சார். இந்த 23 கேன்சல் ஆயிடும். அப்ப 400. அப்ப N2 is equal to 400 டர்ன்ஸ். அந்த ரிலேஷன் தெரிஞ்சிச்சுனாவே போதுமானது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து ஈஸியா அப்ளை பண்ணும். ஓகேவா? எஸ் சார். Okay. Next question. The primary and secondary coil of a transformer have
500 and 1500 turns respectively. If the magnetic flux by linked with the primary coil is given by phi is equal to phi naught plus 40. Phi naught is constant. Phi is in Weber. T is in second. Then output voltage. Across secondary coil. படிச்சு புரிஞ்சுக்க பார்க்கலாம். சொல்லுங்க போலாம். புரியலன்னா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க மட்டும் சொல்லுங்க போலாம். கொடுத்துருக்காங்க சார். பிரைமரி என்னவா? பிரைமரி காயில், செகண்டரி காயில் கொடுத்துருக்காங்க சார். டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 500, 1500 கொடுத்துருக்காங்க சார். ஓகே, அடுத்தது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க சார் பிரைமரி காயிலோட. பிரைமரி காயில்ல. ஓகே, குட், சூப்பர். பிரைமரி காயில்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு வேல்யூ 5 = 540 கொடுத்துருக்காங்க. 5 வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க சார். சூப்பர். 5 வந்து வெப், ம். செகண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். அப்போ அவுட்புட் வோல்டேஜ், அதாவது செகண்டரி காயில் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப உனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனா செகண்டரி காயில கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு பிரைமரி காயில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் தெரியணும். ஆமா தானே? எஸ் சார். ஆனா அவன் இன்டைரக்டா இது கொடுத்திருக்காங்க. அப்ப பார்த்தோன்னா பை நாட்ன்றது கான்ஸ்டன்ட். அப்ப நம்மளுக்கு பிரைமரி காயிலுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். dπ/dt. ஆமா தானே? E = dπ/dt, கரெக்டா? எஸ் சார். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். அப்ப d/dt ஆஃப் π0 plus 4t. சொல்லுங்க போல என்ன வரும்? π0 கான்ஸ்டன்ட் 4 வருங்க சார். 4. அப்ப நம்மளுக்கு Vp கிடைச்சிருச்சு. அப்ப n-க்கும் V-க்கும் உள்ள ரிலேஷனும் உனக்கு தெரியும். இப்ப V1 divided by V2 is equal to N1 divided by N2. கரெக்டா? எஸ் சார். அப்ப நம்மளுக்கு V2 வேணும். அப்ப V2 divided by V1 is equal to N2 divided by N1. அப்ப V2 is equal to N2 divided by N1 into V1. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பாத்தீங்களா? ஒரே ஒரு கான்செப்ட் தான் கொஞ்சம் மாத்தி இருக்காங்க. V பிரைமரி காயிலுடைய வோல்டேஜை கொடுக்கல,
அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த கான்செப்ட் ஈக்குவல் டி பை பை டிடி. அப்ப செகண்ட் மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. n2 எவ்வளவு பாருங்க, டக்கு டக்குன்னு போடுங்க. 1500 by 500. 500 into V1 4 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்? 3 12. 7. அப்ப V2 is equal to 12 volt. சார் அப்படியே கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க, இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்பாங்க. இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர்? V1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 வோல்ட் கொடுத்திருக்காங்க. V2 எவ்வளவு எடுக்கிறோம்? 12 வோல்ட் எடுக்கிறோம். இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர்? ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா? திங்க் பண்ண, வேகமா முடிச்சிடலாம். இன்னொருத்தர் சொல்லுங்கம்மா. Step up, sir. ஏற்ற மின்மாற்றி. அப்ப ஏற்ற மின்மாற்றி. அப்ப அவ்வளவுதான். அப்ப கொஸ்டின்ஸ்ல இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி கேட்டோம்னா நம்மளுக்கு சொல்லிடலாம். அப்ப இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்ப கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க, இது இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிக்கன்னு சொன்னாங்கன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. Okay. Okay. இது மாதிரி கேட்பாங்க நிறைய டைம். A transformer is used to light a 100 watts and 110 volt lamp. From a 220 volt mains. If the main current is if a main current is 0.5 ampere and the efficiency of transformer is இதுல உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்குதுல்ல, ஆமா தானே? Yes, sir. அப்ப நம்மளுக்கு இங்க எஃபிஷியன்சினா பயனுறு திறன். ஓகே, நீங்களே சொல்லுங்க என்ன கொடுத்திருக்கான்னு எடுத்து எழுதிக்கலாம். டிரான்ஸ்பார்மரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மின் விளக்கை எரிய வைக்கிறாங்க. அந்த மின் விளக்கு எவ்வளவு சார்னா 100 வாட்ஸ். அதனுடைய மின்னழுத்தம் 110 வோல்ட். ஆனா அது எதுல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா 220 வோல்ட்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல கரண்ட் வந்து எவ்வளவு போகுது சார் அப்படின்னா 0.5 ஆம்பியர் போகும் பொழுது அதனுடைய பயனுறு திறன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சார் அது பயனுறு திறன் அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க, டைரக்டா ஒரு ஃபார்முலா. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் divided by input power. எழுதிக்கலாமா? என்ன பவர் கொடுத்திருக்காங்க பாருங்க. சொல்லுங்க பாக்கலாம். அவுட்புட் பவர் தானே இது. A transformer is used a light பாருங்க.
ஒரு மின்விளக்கு எரிய அது எவ்வளவு பவர் எடுத்துக்குது அப்படின்னு சொன்னா 100 வாட்ஸ் பவர் எடுத்துக்குது. அப்ப அதனுடைய அவுட்புட் பவர் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா 100 வாட்ஸ். எழுதிக்கலாமா? புரியலன்னா கேட்டுக்க. எழுதிக்கலாமா? எஸ் சார். இன்புட் பவர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இன்புட் பவர் வேணும். அப்ப இன்புட் பவர் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன இங்க இன்புட் பவர் கொடுத்திருக்காங்களா? நோ சார், வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு V into I. எஸ் சார். ஓகே சார், அது எத்தனை வோல்ட்ல பயன்படுதுன்றது இதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. இந்த கான்செப்ட் இதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. இந்த பல்பை தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 220 வோல்ட்ல கனெக்ட் பண்றாங்க. அங்க அந்த 220 வோல்ட்ல கனெக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.5 ஆம்பியர் அதுல போகுது. அப்ப சார் நான் 110 வோல்ட் கரண்ட் எடுக்கணுமா இல்ல 220 வோல்ட் எடுக்கணுமா? மெயின்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு? 220 சார். அததான் நம்ம எடுக்கணும். அதுதான் இன்புட். மெயின்ல இருந்து கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் தான் இன்புட். அப்ப 220 வோல்டேஜ் இன்டு கரண்ட் 0.5 எவ்வளவு வரும் பாருங்க. 110 சார். 110 வாட்ஸ். அவ்வளவுதான், நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிச்சு பாருங்க. அவுட்புட் பவர் 100, இன்புட் பவர் 110 இன்டு 100. சொல்லுங்க பாருங்க எவ்வளவு வரும் பாருங்க. 10 divided by 11 எவ்வளவு இது? ஜீரோ 0.9 வரும் சார். 0.9. 9. 0.9 நிக்குதா? 90. சார் அப்படியே கண்டினியூ சார். 0.90 அப்படியே கண்டினியூ. 0.90 வருமா? வருதா? எஸ் சார். ஓகே, அப்போ விட்டுருங்க பிரச்சனை. அப்ப 0.9 அப்ப 90%. அப்ப அதனுடைய பயனுறு திறன் எவ்வளவு? 90%. எழுதிக்கலாமா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். Here 220 volt. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாருங்க, இது இங்கிலீஷ் எல்லாம் வந்து ஈஸியா இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இது டிரான்ஸ்லேஷன் நான் தமிழ்ல சொல்றது புரிஞ்சுது தானே? எஸ் சார். அப்படி ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்ததுன்னா என்கிட்ட உடனே கேளுங்க. ஓகேவா? பெரும்பாலும் டிஃபிகல்டிஸ் இருக்கிறது நான் எழுதிடுவேன். சில இது வந்து இதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான், எனக்கு நீங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது சில வார்த்தைகள் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை. அதனால அப்படியே பார்த்துக்கணும். 220 volt input is supplied to light a 100 watt. Sorry. Supplied to a transformer. The output circuit draws a current of 2 ampere.
at 420 volt, 440 volt. If the efficiency of transformer is 80%, the efficiency of transformer is 80%. The current drawn by the primary coil. சொல்லுங்க போலாம். என்ன புரிஞ்சுட்டு சொல்லுங்க. இன்புட் 220 வோல்ட் கொடுத்துருக்காங்க சார். டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இன்புட் 220 வோல்ட் கொடுக்குறாங்க சார் டிரான்ஸ்ஃபார்மர்ல. Input 220 voltage. Okay. Inputனா primary coil. Okay. 220 voltage. அவுட்புட் வந்து 2 ஆம்பியர் அட் 440 வோல்ட்ல இருக்கு சார். அவுட்புட் வந்து அவுட்புட்னா செகண்டரி காயில். சுற்று 440 வோல்ட் கொடுக்குறாங்க. அதனுடைய கரண்ட் கொடுத்துருக்குறாங்க 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எஃபிஷியன்சி வந்து 80% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். efficiency is equal to 80%. பிரைமரி காயிலோட கரண்ட் கண்டுபிடிக்கணும் சார். 80/100 னா எஃபிஷியன்சி எவ்வளவு? 0.8 எஸ் சார். எவ்வளவா? 0.8 8/10 வச்சுப்போம். 8/10 வச்சுப்போம். ஓகே. அடுத்தது பிரைமரி காயிலுடைய கரண்ட் கண்டுபிடிச்சு. எஸ் சார். இது உங்களுக்கு புதுசா இருக்கு. இதன் ஐடியா இருக்கா? அப்ப எஃபிஷியன்சிக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள கரண்ட் அதேதான். அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். அவுட்புட் பவர்னா என்னது? கரண்ட் Vs இன்டு Is. இன்புட் பவர்னா என்னதுன்னா V பிரைமரி இன்டு I பிரைமரி. கரெக்டா? அவங்க நம்மளுக்கு என்ன கரண்ட் வேணும்? I பிரைமரி கரண்ட். அத வந்து இன்புட் கரண்ட் வேணும். அப்ப I பிரைமரி இஸ் ஈக்குவல் டு Vs Is divided by Vs into efficiency. எதனா டவுட் இருக்கா இது வரைக்கும்? நோ சார். எல்லாரும் கவனிக்கிறீங்க தானம்மா? எஸ் சார். ஓகே. இப்ப சொல்லுங்க. எவ்வளவு முடிஞ்சுச்சு? ஆன்சர் வந்தது. Vs எவ்வளவு? 440. Is எவ்வளவு? 2. Vs by Vp. Vp எவ்வளவு? 220. எவ்வளவு பர்சன்டேஜ்? 8/10. சொல்லுங்க. இது எதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன ஐடியா வரும் பாருங்க. 11 எத்தனை 22 இருக்கு?
222 இருக்குங்க சார். ம். 2 வரும். வந்துச்சு. அப்புறம் இது ஒரு 8 2 ஆல் டிவைட் 20 வரும். 8 8 ஆல ஆல் டிவைட் பண்ணா 5 4s are 20யா? 0 அடிச்சாச்சுல சார். எதுமா? இந்த 0. 0 அடிச்சிட்டோம். இங்க 0 அப்படியே தானே இருக்கு. எஸ் சார். அப்ப 4 5s are 20யா? சரி. இங்க பார்த்தோன்னா 4 ஆல வகுத்தலாமா? 2ஆ? இங்க 2 மேல 5 5 5 4s are 20யா? 5 வரும் சார். 10 அப்ப சார். 2 into 2 cancel. அப்ப 5 ஆம்பியர். ஓகே. அவ்வளவுதான். நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான். இதுல எதனா டவுட் இருக்கா? நோ சார். இப்ப அடுத்தது காமனா சில இடத்துல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றத அப்படி பார்த்துடலாம். If V is equal to 100 sin 100t watt and I is equal to 100 sin 100t plus pi by 3 milliampere. Then the value of VRMS and IRMS. ஐடியா இருக்கா? அப்ப VRMS கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும். V is equal to V0 sin omega t. ஆமா தானே? எஸ் சார். அப்ப sin omega t. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? V0 is equal to 100 கிடைச்சிருக்கு. கரெக்டா பாருங்க. ஒமேகா is equal to 100 தானே? 100 கிடைச்சிருக்கு. அப்ப இதுவும் அதே மாதிரிதான். I is equal to I0 sin ஒமேகா t. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா t பிளஸ் பைன்னு இருக்கு. அப்ப இங்க என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. I0 100 கிடைச்சிருக்கு. ஒமேகா என்ற இடத்துல எவ்வளவு கிடைச்சிருக்கு? 100 கிடைச்சிருக்கு. பை என்ற இடத்துல எவ்வளவு கிடைக்குது? பை பை 3. எடுத்துக்கலாமா? எஸ் சார். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? VRMS IRMS. VRMS. VRMS உடைய ஃபார்முலா என்ன? V0 by V0 எவ்வளவு இருக்கு? 100 இருக்கு. 100 by √2 எவ்வளவு வரும்? √2 1.414. டிவைட் பண்ணி பாருங்க எவ்வளவு வருது பாரு ஆன்சர். $70.7 volt வரும். டிவைட் பண்ணீங்களா? எஸ் சார். அடுத்தது இங்க சொல்லுங்க. IRMS உடைய ஃபார்முலா என்னது? I0/√2. வேற? அவ்வளவுதானா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் தான் சொல்லுவீங்களா ஆன்சர்?
IRMS is equal to I naught by root. VRMS by R ன்னு சொல்லலாம். இங்க I naught இருக்கு, அதனால I naught by root 2. I naught எவ்வளவு 100. இதுவும் ஆன்சர் அதே தானே? Yes, sir. is equal to 70.7. சொல்லுங்க. ஆம்பியரா வேற ஏதாவது இருக்கு? வேற ஏதாவது எழுதணுமா? மில்லி ஆம்பியர். இங்க பாருங்க, அந்த கான்செப்ட் அதுக்காக தான் இது ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது. நம்ம இந்த அழகை நம்ம பயன்படுத்தாம விட்டுருவோம். அப்ப 70.7% மில்லி ஆம்பியர். ஓகேவா? எழுதிக்கலாமா? ஓகே சார், எனக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. சில டைம் எனக்கு இப்படி கேக்குறாங்க. I is equal to 3 sin omega t plus 4 cos omega t. சொல்லுங்க. இப்படி கேட்டுட்டு இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு எனக்கு IRMS கண்டுபிடிக்க சொல்றாங்க. சார் அப்ப என்ன சார் பண்ணலாம்? அப்ப ரெண்டு வேல்யூ இருக்கா? I is equal to I naught sin omega t, I is equal to I naught cos omega t. ஆமா தானே? Yes, sir. ஆனா எனக்கு சைனா இருந்ததுன்னா நான் என்ன பண்ண? I sin omega t plus I 4 sin omega 5 sin omega t. நான் டக்குன்னு எடுத்து எழுதிடலாம். ஆனா இங்க சைன் இருக்கு, இங்க சைன் இல்ல, இங்க காஸ் இருக்கு, ரெண்டும் மாடிஃபை பண்ணி வந்திருக்கு. அப்ப நான் அங்க அந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க அடுத்த கான்செப்ட். IRMS is equal to I naught by root 2. இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா sin omega t-யும் cos omega t-யும் ரெண்டுமே பர்பண்டிகுலரா இருக்கு. அப்ப I நாட்டும் 4 ஐயும் இங்க இருக்கக்கூடிய I நாட்டும் இங்க இருக்கக்கூடிய I நாட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பர்பண்டிகுலரா இருக்கும். அப்ப சார் நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, உடனே நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் தான் இது எடுக்கணும். R is equal to root of a square plus b square plus 2ab cos 90 degree. ஆமா தானே? ஏன்னா சைனுக்கும் Yes, sir. காசுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்ப காஸ் 90 டிகிரி வராது. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? புரிஞ்சுதா? Yes, sir. சொல்லுங்க. அடுத்தது போடு வேகமா. 9 பிளஸ் 16 டிவைடட் பை ரூட் 2 எவ்வளவு வரும்? Root 25. ரூட் 25னா 5 பை ரூட் 2 ஆம்பியர். எழுதிக்கலாமாப்பா? பாருங்க, அப்ப நம்மளுக்கு இந்த ஒரு மெத்தட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இது மாதிரி கேட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம எடுத்து எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்த கான்செப்ட். And alternating voltage given by V is equal to 140 sin 314 is connected across a pure resistor.
of 50 ohm. The RMS current கேக்குறாங்க. பாருங்க அடுத்தது RMS எப்படி கேக்குறான்னு பாருங்க. ஓகே டக்குன்னு சொல்லுங்க போலாம். என்ன ஃபார்முலாவா இருக்கும்? அப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. V0 sin omega t ஃபார்முலா கொடுத்திருக்காங்க சார். V equal to V0 sin omega t ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு V0 கிடைச்சிருச்சு. அப்படி டைரக்டா எடுத்துக்கலாமா? அப்ப V0 is equal to 140 volt. Omega is equal to 314t. அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் R is equal to 50 ohm. நம்மளுக்கு IRMS கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு IRMS உடைய ஃபார்முலா உனக்கு தெரியும் இல்லையா? இப்ப என்ன பண்ணலாம் சார்? இங்க IRMS is equal to நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா IRMS is equal to I0 by root 2 ன்னு எழுத முடியுமா சார்? இங்க I0 கொடுத்திருக்காங்களா? No sir. No sir. No sir. ஓகே கொடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே இது போட்டுடலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? IRMS is equal to அடுத்த ஃபார்முலா IRMS is equal to VRMS by R. எழுதிக்கலாமா? Yes sir. நம்மளுக்கு VRMS is equal to நம்மளுக்கு தெரியும். VRMS is equal to V0 by root 2 is equal to நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா தான் 0.707 times of V0. ஏன் சார் இந்த ஃபார்முலா எழுதிருக்கேன்னா ஏன்னா V0 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த VRMS V0 நான் மாத்திட்டேன். எவ்வளவு இருக்கு? 0.707 V0. இது நடத்திருக்கு தானே? Yes sir. சொல்லுங்க. அப்ப VRMS is equal to 0.707 into V0 எவ்வளவு? 140 divided by root 2. சரி 6 வராதுலங்க சார். வர R எவ்வளவு வருது? 50. எவ்வளவு ஒரு ஆன்சர் சொல்லுங்க போலாம். 1.98 sir. எல்லாத்தையுமே டிவைட் பண்ணவா? Yes sir. இல்லம்மா பாருமா கரெக்டா பாருங்க. பாருங்க 1.98 9.98 1.97 sir. 1.97. ஏன்னா இங்க பாருங்க ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க 0.7 into 14 எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 7 into 14 எவ்வளவு? 28 98 sir. 98 14 98.98 வருது. 98 அப்ப இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உனக்கு approximately 1.98 ஆம்பியர் கிடைக்கும். எழுதிக்கலாமாப்பா? Yes sir. ஓகே அவ்வளவுதான். உங்களுக்கு வேற எந்த क्वेश्चंस இருந்து கேட்பாங்க? ஓகே சார் இப்படி क्वेश्चंस கொடுத்து கேக்குறாங்க. V கொடுத்திருக்காங்க. V is equal to T கொடுத்திருக்காங்க. இது என்ன பண்றாங்க? is connected to is connected to 1 microfarad capacitor.
through a ideal பாரு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றாங்க பாரு ideal AC ammeter in series. The reading of the ammeter and average power consumed. And average power consumed. என்ன பாருங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம இது புரியுதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் நம்ம டக்குன்னு எழுதிக்கலாம். நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்றது V0 கொடுத்திருக்காங்க sin. அப்ப குட் சூப்பர். V0 கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 200√2 கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஒமேகா கொடுத்திருக்காங்க, 100 கொடுத்திருக்காங்க. அடுத்ததுமா கொடுத்திருக்காங்க 1 மைக்ரோஃபாரட். 1 மைக்ரோஃபாரட். அடுத்தது வேற என்ன கொடுத்திருக்காங்க? Reading of ammeter and average power consumed. அப்ப இது என்ன சர்க்யூட்? ஆமா AC circuit with capacitor only. ஆமா தானே? Yes sir. இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அம்மீட்டர்ல இருக்கக்கூடிய ரீடிங். அம்மீட்டர்ல இருக்கக்கூடிய ரீடிங் என்னது? கரண்ட் தானே? அம்மீட்டர்ல என்னப்பா மெஷர் பண்ணுவீங்க? Yes sir, current. கரண்ட் மெஷர் பண்ணுவோம். அததான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப அம்மீட்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட். அப்ப IRMS கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆவரேஜ் பவர் கன்சியூம்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கெப்பாசிட்டன்ஸ் மின்தேக்கி. அப்ப ஆவரேஜ் பவர் என்னது உங்களுக்கு அதுலயே கண்டுபிடிச்சலாம். ஆவரேஜ் பவர் என்னது? 0. ஆமா தானே? கெப்பாசிட்டன்ஸா இருந்தாலும் சரி, இண்டக்டிவா இருந்தாலும் சரி, இண்டக்டரா இருந்தாலும் சரி, மின்தேக்கியா இருந்தாலும் சரி, மின்தூண்டியா இருந்தாலும் சரி, அதனுடைய சராசரி மின்திறன் சுழி. இப்ப நான் வந்து IRMS கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன சார் IRMSனா யாருடைய சர்க்யூட்டுடைய IRMS? கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட்டுடைய IRMS. அப்ப நான் என்ன பண்ணலாம்? therefore IRMS is equal to சொல்லுங்க PRMS by R தானே? ஆர்னா இங்க என்னது? XC. கரெக்டா? எஸ் சார். ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப VRMS கொடுத்திருக்காங்களா? அப்ப VRMS இந்த V0ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம்னு வச்சுக்கோ. அடுத்தது IRMS. அப்ப நம்மளுக்கு வந்து VRMS கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப VRMS is equal to V0 by √2. சொல்லுங்க போல எவ்வளவு வரும் பாருங்க. 200√2 divided by √2. √2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 200 வோல்ட் கிடைக்கும். வேற ஏதாவது அடுத்தது நம்மளுக்கு XC கண்டுபிடிக்கணும். XC ஃபார்முலா 1/ωc. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்போ 1/ωc. ஒமேகா கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்கிறாங்க. அப்போ 1/ω எவ்வளவுப்பா? 100 into 10 to the power of -6. எவ்வளவு ஒரு ஆன்சர் நீங்களே சொல்லுங்க டக்குன்னு. 10 to the power of +4 வரும் sir. 10 to the power of +4 வரும். ஏன்னா இங்க 2 - 4 -4. அப்போ 1 divided by 10 to the power of -4 மேல வந்துச்சுன்னா 10 to the power of +4 போகும். இப்ப IRMS ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். therefore IRMS is equal to VRMS எவ்வளவு? 200
divided by 10 to the power of 4. அப்ப is equal to 200 into 10 to the power of minus 4 ampere. IRMSல ஆன்சர்ல வந்து மில்லியில கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? மில்லியில கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? எனக்கு ஆன்சர் வந்து 200 into 10 to the power of minus 4 ampere. 20 மில்லி வருமாங்க சார்? 20 மில்லி ஆம்பியர். 20 மில்லியன். அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்ப இது 20 வருமா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, அந்த டைம்ல நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். -4 என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க? மில்லியா. அப்ப 10 to the power of மில்லி ஆம்பியரை டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கும். அப்ப உனக்கு மில்லி ஆம்பியர், இதுக்கு பேர் என்னது? மில்லி ஆம்பியர் கிடைச்சிருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அழகா பாருங்க, 200 into 10 to the power of minus 4 மில்லி ஆம்பியர் கிடைச்சிருக்கு. டிவைடட் பை 10 to the power of 3. ஆமாவா? -3. புரிஞ்சுதா? ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்மா எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன் வரும். அந்த டைம்ல என்னவா கன்வெர்ட் பண்ணுமோ மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணோட வேல்யூ அப்படியே எடுத்துக்கங்க. டிவைட் பண்ணோட வேல்யூ மேல போகும். அப்ப மேல போச்சுன்னா என்ன ஆகும்? 200 into 10 to the power of minus 4 into 10 to the power of plus 3 milli ampere. அப்ப 3 minus 4 minus 1 எஸ் சார். அப்ப 200 into 10 to the power of minus 1 milli ampere. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. -1 ஆல இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா 20 milli ampere. எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். இவ்வளவுதான் சார். இங்க வந்து சி இருக்கு சார். இல்ல சார், எனக்கு வந்து ஆரும் கொடுத்திருக்கிறாங்க, இந்த எல்லும் கொடுத்திருக்காங்க, சியும் கொடுத்திருக்காங்க சார். அப்ப என்ன சார் பண்ணலாம்? அப்ப இது என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் இங்க என்ன பண்ணணும்? இசட்னு எடுத்துக்கணும். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இங்க சி கொடுத்திருக்காங்க சார். இல்ல சார், எல் அண்ட் சியும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அங்க நீங்க என்ன பண்ண? இசட் கண்டுபிடிக்கணும். அப்ப ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர், இப்ப எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் தானே? கரெக்ட் தானே? அப்ப அங்க ஆறு 0 ஆயிடும். அப்ப எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். பெரும்பாலும் ஆர் அண்ட் சி கொடுத்தாங்கன்னா ஆர் அண்ட் சி கொடுத்தா என்ன சர்க்கியூட் இருக்கோ அந்த சர்க்கியூட்டுடைய ஃபார்முலா இந்த ஞாபகம் வச்சுக்கணும். Z is equal to root of r square plus xl minus xc whole square. மறக்க கூடாது. எழுதிக்கலாமா? எஸ் சார். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். ஓகே, இப்படி இருக்கு. லாஸ்டா ஒரு மெத்தட். E is equal to 220 sin of omega t plus pi by 6. I is equal to 10 of sin omega t minus pi by 6. இதுல கொஸ்டின்ல கேக்குறாங்க the average power dissipated. சொல்லுங்க போல ஆவரேஜ் பவர் டிசிபேட். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? இது என்ன சர்க்கியூட்? ஈயும் கொடுத்திருக்காங்க, வியும் கொடுத்திருக்காங்க. அப்போ உடனே உனக்கு உடனே டக் 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 எடுத்து எழுதிக்கலாம்.
அப்ப E நாட் கொடுத்திருக்கான். அப்ப E நாட் இஸ் ஈக்குவல் டு 220 வோல்ட். அப்ப I நாட் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். அப்ப இதுல இருந்தே உனக்கு தெரிஞ்சிச்சு ஆவரேஜ் பவர். அப்ப என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு ERMS into IRMS. ஆமா தானே? Yes, sir. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ERMS E நாட் I நாட் தான் இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? E நாட் by root 2 into I நாட் by root 2. நீங்க இன்னொன்னு மறந்துட்டீங்க பாத்தீங்களா? cos pi. அப்ப cos pi கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? phase difference pi-ய கண்டுபிடிக்கணும். அப்ப pi-ய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா is equal to இப்ப பாரு pi by 6 எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாரு. I is equal to I naught sin omega t. Omega t minus அதுவும் pi by 6. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? pi by 6 minus of minus pi by 6 எழுதிக்கலாமா? Yes, sir. வோல்டேஜ் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டப்ப எது பிளஸ்ல இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். அவ்வளவுதான். இல்ல சார் மைனஸ்ல இருக்கு அப்படிலாம் வேண்டாம். பிளஸ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பிளஸ்ல எடுத்துக்கோ. அப்ப pi by 6 பிளஸ் pi by 6 கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? 2 pi by 6 இது எதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 3 is equal to pi by 3. pi by 3 னா எவ்வளவு? 180 divided by 3 60. ஓகே. அப்ப cos of 60 degree. அப்ப E நாட் எவ்வளவு? 220. அப்ப 220 divided by root 2 into 10 divided by root 2 into cos 60 degree எவ்வளவுப்பா? 1/2. 1/2, sir. 1/2. அப்ப 220 into 10 2200. 2200 divided by root 2 into root 2 2 கரெக்டா? 4 வரும். Yes, sir. 4. 4 வரும். 1/2. ஓகே. எவ்வளவு வரும் பாருங்க. பாருங்க 4 எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப 2200 டிவைடட் பை 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதையும் கண்டிப்பா அழிச்சுதான் ஆகணும். 5 4s are 20. மீதி எவ்வளவு இருக்கு? 550 வருமாங்க சார். 550. கரெக்ட். ஓகேவா? இதற்கு என்ன டவுட் இருக்கா? No, sir. ஓகே. அவ்வளவுதான் இந்த லெசன் முடிஞ்சது. இதனோட நியூமெரிக்கல்ஸ் இது கொடுத்தாரு. லாஸ்டா கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கணும் இல்ல 2 லெசன் மட்டும் தான் கொடுத்துருக்கணும்? அது 2 தான் சார் கொடுத்தீங்க. 2 தான் சார் கொடுத்துருக்கோம். இப்ப நான் போயிட்டு இந்த 3 லெசனும் கொடுத்தாரு. கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இஎம்ஐ, ஏசி. ஓகேவா? சார் இந்த வீக் டெஸ்ட்டுக்கு என்ன சார் போர்ஷனா இருக்கு? ஆக்சுவலா என்னன்னா இந்த வீக் டெஸ்ட் போர்ஷன் போன வீக் இது இதா இருக்குது. இந்த வீக் டெஸ்ட் போர்ஷன் செகண்ட் லெசன் அப்படியே பொட்டன்ஷியல். ஓகேவாடா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட 2 சார். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். செகண்ட் கெபாசிட்டர்ஸ். பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தது நான் அந்த தீபாவளி லீவ் முடிஞ்சவொடனே இன்னொரு 11th போர்ஷனுடைய கம்யூனிட்டி டெஸ்ட் ஒன்று வச்சிடுறேன். அது என்னன்றது நான் நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? Yes, sir. ஓகே. Yes, sir. தேங்க்யூப்பா. Thank you, sir.